வணக்கம், நான் எஸ்எஸ்டி குளோபல்லேருந்து உங்களை வெல்கம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் மிஷின் வாங்கினாலும் இந்த செஞ்ச பொருள் நாங்கள் எப்படி வெளியில் விற்கலான்னு என்று நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கான தேவையான டீலர்ஸ் நம்பர் என் கூட வாங்க, நான் எங்கள் டீம்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். 12 இன்ச்சு தட்டு கூட நீங்கள் எஸ்எஸ்சி குளோபல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காங்க, மெஷினரிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எப்படி இந்த மெஷினரிஸ் ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி நான் எப்படி ஒரு அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸே கிடையாது, எப்படி நான் வந்து ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு தமிழில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாகவோ உங்களுக்கு வந்து நல்லா கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ எப்படி மெஷினரி ஆப்ரேட் பண்ணுறது, என்னென்ன வகையான மெஷினரிஸ் இருக்குது, மேனுவல் எடுத்தால் எத்தனை பிளேட்ஸ் தயாரிக்க முடியும், ஆட்டோமேட்டிக் எடுத்தால் எத்தனை பிளேட்ஸ் தயாரிக்க முடியும், லெக்கில் ப்ரெஸ்ஸிங் டைப் மாடல் எடுத்தால் நீங்கள் எத்தனை பிளேட்ஸ் தயாரிக்க முடியும், ரா மெட்டீரியல் சோர்சிங் எங்கேருந்து பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே அவங்க ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் ஆனால் இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் போக உங்களுக்கே தெரிஞ்சிடும் எங்கே ரா மெட்டீரியல் வாங்குறது, எப்படி சேல் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ராடக்ட் எப்படி ப்ரமோட் பண்ணுறது அப்படின்ட்டு ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லையும் கூட தாராளமாக நீங்கள் உங்கள் பிளேஸை ஓனர் சேல் பண்ணலாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வணக்கம், நான் எஸ்எஸ்டி குளோபல்லேருந்து உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வீட்டில் உட்காந்துட்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த முழு வீடியோத்தை நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்னபடி வீட்டில் உட்காந்து நீங்கள் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மிஷின் வாங்கினாலும் நீங்கள் யோசிப்பீங்க, இந்த பிஸ்னஸ்க்காக நாங்கள் ரா மெட்டீரியல்ஸ் எப்படி எடுக்குது, இந்த செஞ்ச பொருள் நாங்கள் எப்படி வெளியில் விற்கலான்னு என்று நீங்கள் யோசிக்கலாம். அதுக்காக உங்களுக்கு கவலை வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான தேவையான டீலர்ஸ் நம்பரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்பர் கூட நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தருவோம். வாங்க, என் கூட வாங்க, நான் எங்கள் டீம்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் உங்களுக்கு சேல்ஸ்லேயே தான் அவங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இதுதான் எங்கள் டீம் சேல்ஸு. ஸோ இங்கே எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. உங்களுடைய கால்ஸ்க்காக எல்லாம் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது பார்த்தீங்களா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் விதமான நாங்கள் ப்ரைஸ் வச்சுருக்குறோம். ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு நான் காட்ட போகிற மிஷின்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஒவ்வொரு சைஸ் தொன்னே இருக்குது. 3 இன்ச்லேருந்து நீங்கள் 12 இன்ச்சு தட்டு கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ பார்க்குறது தான் உங்களது ஹைட்ராலிக் மிஷின். இந்த ஹைட்ராலிக் மிஷினில் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி பிளேஸ் தான் நீங்கள் இந்த மிஷினில் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இது பழைய காலத்தில் இலை பிளேஸ்லலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். இதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்காக உங்களுக்கு இதே மாதிரி புது டிசைன்ஸ் பிளேட்ஸு நீங்கள் இந்த மிஷினில் செய்யலாம். ஸோ நீங்கள் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மிஷின் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான தேவையான ரா மெட்டீரியல்ஸும் நாங்கள் உங்களுக்கு அவைலபிள் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மிஷினுக்கு என்ன மேனுவலாக எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ இந்த மிஷின் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் மேனுவலாக ரன் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் இருக்குது, த்ரூ பஞ்சிங் கூட இந்த மிஷினில் நீங்கள் செய்யலாம். ஸோ உங்களுக்கு நான் மேனுவல் பாருங்க. இப்போ மேனுவலாக பண்ணிங்கன்னா, இப்போ மேனுவலாக நீங்கள் போட்டிங்கன்னா மேனுவல் ஜஸ்ட் ஈஸி டு ஆப்ரேட். இது லேடிஸ் கூட நீங்கள் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். ஜஸ்ட் மேனுவலில் போட்டு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பெடல் மூலியமாக கூட நீங்கள் பஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மிஷினில் உங்களுக்கு நீங்கள் எத்தனை பிளேட்ஸ் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு கவுண்டிங் வந்துடும் இதில். ஸோ எத்தனை தட்டு எடுக்கிறீங்களோ தொன்னா எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஃபுல் கவுண்டிங்காக இந்த மிஷின் உங்களுக்கு காட்டிடும். ஸோ இந்த மிஷினில் இருக்குன்னா உங்களுக்கு 4 ரோல்ஸ் போடலாம், 8 ரோல் கெப்பாசிட்டி கூட இந்த மிஷினில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் 2 சிலிண்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மிஷினுக்காக முழு விபரத்தை வேணும்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்களா போதும். அந்த டீம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டைல்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து பேப்பர் பிளேஸ் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. இதே மாதிரி மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் பஞ்சிங் மிஷின் வந்து அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட்டு மேனுவலாக நீங்கள் காலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு பேப்பர் வந்து பிரிண்ட் பண்ணும்.
அது மாதிரி மிஷினரிஸும் அவைலபிள் இருக்குது. மினிமம் ஏரியா ரெக்யர்மெண்ட் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கவுண்டிங் வந்து எத்தனை பிளேட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு மேலே ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் போதுங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுறது பின்னாடி கொடுத்துருக்கேன் வீடியோவில். மிஷினரிஸ் வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அருமையான மார்க்கெட் பொட்டன்ஷியல், எல்லாருமே ஆர்கானிக் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறனால எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் வந்து இந்த பேப்பர் பிளேட் பிஸ்னஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக மார்க்கெட் டிமாண்ட் வந்து ஹியூஜாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் போதும். ரொம்ப ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அப்படிங்கிறனால மார்க்கெட்டிங்கும் நிறைய வைடு வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இம்போர்ட் டொமஸ்டிக்கில் இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குதுங்க. ஸோ அதே மாதிரி எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் லோன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு சில மானியங்கள் தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா ஃபினான்ஷியல் சப்போர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்பட மாட்டாங்க இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டை மிஷினரி வித் இந்த க்ளோஸ்லோட வந்துடும். இவங்க ஆட்டோமேட்டிக்காக ரோல் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக் சிங்கிள் டைங்க. இதே வந்து ஆட்டோமேட்டிக் டபுள் டை ஓப்பனில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் டை ஆட்டோமேட்டிக் இதுங்க. ஸோ உங்கள் சேஃப்டி மெஷர்ஸ், ப்ரிகாஷன் மெஷர்ஸுக்காக க்ளோஸ்டு இருக்குது எல்லாமே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா யூசேஜ் வந்து ஆல் ஓவர் இந்தியா டொமஸ்டிக்கில் இருக்குது, அப்ராட் கண்ட்ரீஸில் நிறையா இருக்குதுங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அப்படிங்கிறனால நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நேச்சுரலாக இருக்கிற இப்போனால. ஸோ அதே மாதிரி டிமாண்ட் வந்து ஹியூஜாக இருக்குது, சப்ளை வந்து கம்மியாக இருக்குதுங்க. ஸோ அதனால் இது வந்து கரெக்டான டைம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, ஹோட்டல்ஸு, செரிமனிஸு, பேக்கரி, சோஷியல் கேதரிங்ஸ்லாம் இருக்குது அந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. மேரேஜஸ்ஸு, வெட்டிங்கு, கேட்ரர்ஸு, ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குல்ல அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸு. ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல இந்த பேப்பர் பிளேட்டுக்கு உண்டான ரெக்யர்மெண்ட் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ஸ்கில்ஸ் தேவை கிடையாது. அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸோ ஸ்கில்ஸோ வந்து கண்டிப்பாக தேவை கிடையாது. மினிமம் ஏஜ் 18 இயர்ஸ் 21 இயர்ஸ் அட்டைன் ஆகிருந்த போது நீங்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் ஓனாக வந்து. ஸோ கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நேம் எஸ்எஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி லொக்கேஷன் பிளானிங் வந்து லே அவுட் பிளானிங், என்வரன்மெண்டல் இஷ்யூஸ், ஹெல்த் ஹசார்ட்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி நீங்கள் பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அதே மாதிரி இபி பொறுத்தளவுக்கு இங்கே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஎன்இபியில் செக் பண்ணி எத்தனை ஹெச்பி பேஸ் நீங்கள் போடுறீங்க, எத்தனை ஹெச்பி மோட்டர் நீங்கள் போடுறீங்க, அந்த மிஷினரி மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக பஞ்சிங்காக அது மாதிரி மிஷினரிஸ் எத்தனை ஹெச்பியில் இருக்குது, எத்தனை ஹெச்பி கரண்ட் தேவைப்பட்டு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கங்க. வேறு ஏதாச்சும் ஸ்டேட்லேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டுனா கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டில் இருக்கிற உங்கள் ஏரியாவில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற இதை எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசிக்கங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓன் ஃபண்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி லோன் ஃபண்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து பேங்க்ஸோ இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணணும். லோன் ஃபண்டுனா கொஞ்சம் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துடுங்க. ஸோ அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், மிஷினரி சேஃப்டி நாம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா அப்ராக்சிமேட்டில் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் வருஷத்துக்கு. முத்ரா லோன் இருக்குது, இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. இந்த பேப்பர் பிளேட் மிஷினரிஸ் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட் டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக அட்ராக்டிவாக டிசைன்ஸ் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான ப்ராசஸ் எல்லாம் கிடையாதுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான ப்ராசஸ் தான். மிஷினரி வீடியோஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க முன்னாடியே, எப்படி பிளேட்ஸ் தயாரிக்கிறது, எப்படி யூஸஸ் இருக்குது, என்ன டிசைன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி மிஷினரிஸ் வந்து அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி குளோபல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 days 4 days மிஷினரிஸ் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கில் ஃபோர் ரோல்ஸ் போடுற மாதிரி மிஷினரி இருக்குது, 8 ரோல்ஸ் போடுற மிஷினரி இருக்குது. உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ, உங்களுக்கு என்ன ரேட்டில் உங்களுக்கு மிஷினரி வேணுமோ எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிளேட்ஸ் வந்து டெய்லி யூசேஜ் ப்ராடக்ட்டுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பி இந்த பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான எதாவது இருந்துச்சுன்னா, டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பர் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களுக்கு அணுகுவாங்க.